எனக்கு தெரியாது. அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ எண்ணிக்கை நிறைய அரசியல்வாதிகள் ஒரு 10 வருஷம் நல்ல வேலை பார்த்தாரு. சினிமால சொல்லுவான் அவர் நல்லா நடிச்சிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னா நல்ல நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது. அப்ப இருந்த விஷயங்கள் என்ன இப்ப இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சொல்லிட முடியாது. அது நம்ம பார்ப்போம், அதாவது அது கொடுப்போம். இல்லைன்னா கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டான்றேன் நான். அது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரியோ ஒரு நதியோட ஜெர்னி மாதிரியும் தான். அது இன்னும் பல ஆகணும், இன்னும் பரிணாமங்கள் ஆகும். ஒரு நிமிஷம் மற்றவங்களையும் கேட்க விடணும். எது ஜனநாயகம்? நீ மோடி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே கேட்டுட்டு இருக்க. மன் கி பாத் எல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம் இருச்செல்லாம் வர்றேன் இருடி இருச்செல்லாம். தமிழ்நாட்டில் தான் அமிச்சாச்சேப்பா. எல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்பணும், அங்க நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். தோக்க போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாரு. முடியும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகொண்டியா கேப் மாதிரி உள்ள மாதிரி. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு தெரியாது. அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ எண்ணிக்கை நிறைய அரசியல்வாதிகள் ஒரு 10 வருஷம் நல்ல வேலை பார்த்தாரு. சினிமால சொல்லுவான் அவர் நல்லா நடிச்சிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னா நல்ல நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது. அப்ப இருந்த விஷயங்கள் என்ன இப்ப இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சொல்லிட முடியாது. அது நம்ம பார்ப்போம், அதாவது அது கொடுப்போம். இல்லைன்னா கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டான்றேன் நான். அது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரியோ ஒரு நதியோட ஜெர்னி மாதிரியும் தான். அது இன்னும் பல ஆகணும், இன்னும் பரிணாமங்கள் ஆகும். ஒரு நிமிஷம் மற்றவங்களையும் கேட்க விடணும். எது ஜனநாயகம்? நீ மோடி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே கேட்டுட்டு இருக்க. மன் கி பாத் எல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம் இருச்செல்லாம் வர்றேன் இருடி இருச்செல்லாம். தமிழ்நாட்டில் தான் அமிச்சாச்சேப்பா. எல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்பணும், அங்க நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். தோக்க போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாரு. முடியும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகொண்டியா கேப் மாதிரி உள்ள மாதிரி. நமக்கு எதுக்கு அதெல்லாம்?